அண்ணாமலையை தொட்டுப்பார், சீண்டிப்பார், அது பார், இது பார்னு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. பாவம் இன்னைக்கு போட்ட வீடியோல அண்ணாமலை பதவி பறிக்கப்படுவது அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸ்ல வந்து வீடியோவை போட்டு என்ன குறானா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. கரிஸ்மா, கிரேஸ், புகழ், வெளிச்சம், அடையாளம், அவர் செலிபிரிட்டி, அந்தஸ்து, தூய்மை, அது நேர்மை, இது இப்படி எல்லாம் கொண்ட ஒரு நபர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சில சங்கிகள் உருள ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்போது பாஜகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதையும் புகழும் பேரும் அந்தஸ்தும் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் ஆடுதான் என்னைக்குமே நிரந்தர சின்னம். அதை விட ஒரு சின்னம் கிடையாது. அப்படி கூட அவருக்கு ஆனா உயிரோடு இருக்கும் பொருட்களை ஒரு சின்னமா தரமாட்டாங்களோ? ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, அப்ப உயிரோட கொடுக்க கூடாதுன்னா அப்ப கசாப்பு ஆடு, தலை துண்டான ஆடு அந்த மாதிரி. சீரியஸா ஒரு டிபேட்டை பத்தி பேசும்போது நீங்க சரி சீரியஸா ஏதாவது சொல்லுங்க. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துருச்சு, அண்ணாமலையினுடைய பதவி பறிக்கப்பட்டதுன்னு. ஆஸ்பத்திரியில இருந்தா இதே கட்சி பதவி பறிக்கப்பட்டுருச்சு, மாநில தலைவர்ல இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. அதிகாரப்பூர்வமா இதுல வந்துச்சு. பிஜேபி ஃபார் தமிழ்நாடு பேஜ்ல எதுவும் போடலையே. பேசு தமிழா பேசுல வந்துருக்கு. அவரே சொல்லிட்டாரா? சாணக்கியா பாவம் நேற்று உட்காந்து உருட்டிக்கிட்டு இருந்தார். 100% அவர் ரிட்டைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு. அண்ணாமலை கூடவே அண்ணாமலையினுடைய பேரோல்ல வேலை பார்த்து கொண்டிருந்ததாக வெளிப்படையாகவே ஒத்துக்கொண்ட திரு பேசு தமிழா பேசு சங்கி பேசு, அது பேரோல் கிடையாது, பேரல் ரோல், பாட்டில் ரோல். அது உருவத்தை சொல்லல, ப்ராடக்டை சொல்றீங்க. ப்ராடக்ட் பேரு ஞாபகம் இல்ல, சரக்கு பேரு தெரியல, அதெல்லாம் மாட்டினவர் அது சொல்றாப்புல. அவங்களே வந்து ரொம்ப நாளா 3 நாளா கடைசி ஒரு 3 நாளா இந்த பிரச்சனை நடக்கும்போது ஒரு வாரமா கிட்டத்தட்ட அண்ணாமலையை தொட்டுப்பார், சீண்டிப்பார், அது பார், இது பார்னு தம்ப்நெயில் வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. பாவம் எங்க இருந்து தகவல் வந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு போட்ட வீடியோல அண்ணாமலை பதவி பறிக்கப்படுவது அப்படிங்கிற அந்த சிம்டம்ஸ்ல வந்து வீடியோவை போட்டு என்ன குறானா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. எக்ஸ்பிளைனர் வீடியோ எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. என்ன பதவி பறிக்கப்படுது? அவர் ஒரு லீடர்ஷிப் அகாடமி ஒன்று வச்சிருந்தாரு, அதுல இருந்தா அவர் ஒய்ஃப் தானே அதுல இருந்தாங்க இல்லையா? இவரும் தானே இருந்தாரு, அதுல இருந்து பதிச்சிருக்கு. இல்ல மாநில தலைவர் பொறுப்பை வந்து ராஜினாமா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. அதை ஒட்டி சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய வார் ரூம் சங்கிகள் கிடந்து உருண்டு கதறி அழுத சில செய்திகளை நீங்கள் எல்லோரும் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா ஒரு நாள் முழுக்க அண்ணாமலை ஃபார் தமிழ்நாடுன்னு ஏதோ ஒரு கேப்ஷன்லாம் வச்சு ட்விட்டரையே தெரிவிக்க விட்டு ஹேஷ்டேக்லாம் பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணாமலை வந்து மாநில தலைவர் ரேஸ்லேயே நான் இல்லை, போட்டியே எனக்கு கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு டெல்லிக்கும் நான் போக மாட்டேன், காலையில் டெல்லிக்கு போனேன்னா எனக்கு போட்டியே கிடையாதா, இல்லை எனக்கு போட்டியே இல்லையா, அல்லது நான் போட்டியில் இல்லையா? நான் அந்த போட்டியிலேயே இல்லை. அதுக்கு இன்னொரு விளக்கத்தை வந்து ஒரு பெரிய சங்கி ஒன்று கொடுத்தாரு. அவருக்கு நிகராக போட்டி போடுவதற்கே யாரும் இல்லை என்பதைத்தான் அண்ணாமலை இப்படி சூசகமாக சொல்லி இருக்கிறார். அது ஒரு சங்கி, அது பேர் சொல்லிலாம் பெருசாக்க வேணாம்னு வச்சுக்கோங்க. அது சொல்றது எதுவுமே நடக்காது. அப்படி அது ஒரு சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்தாரு. கடைசியா இப்ப நாம வந்து பேசு சங்கி பேசு சொன்னதை அடிப்படையில் பார்த்தோம்னாலும் சமூக ஊடகங்களில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய வார் ரூம் கும்பல்களுடைய பினாத்தல்களை அறிந்து பார்க்கும் வகையிலும் அவருடைய பதவி பறிபோவதாக கணக்கில் எடுத்துக்கொண்டார். அது பிறகு அது நயினாருக்கு வருது, யாருக்கு வேணாலும் வந்துட்டு போகுது. அதை பத்தி நயினார் பாலாஜியா? நயினார் நாகேந்திரன் இல்ல, நயினார் பாலாஜின்னு ஒரு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவாரு. அவர் யாரு? மீனாட்சி அம்மன் கோயில் அறநிலையத்துறை பையனா? ரைட் ரைட். பையனா தம்பியா? பையன். இது ஒன்று தனி. இது பக்கம் என்ன நடக்குது அப்படின்றத வேற ஒரு தளத்தில் இருந்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு. வேற என்ன தளம்? அண்ணாமலை தனி கட்சி தொடங்க இருக்கிறார். சின்ன வயசுல எவ்வளவுதான் ரிட்டையர்மெண்ட் பாக்குறது? ஏன் இதுல என்ன ரிட்டையர்மெண்ட்? புதுசா தொடங்குறது என்ன ரிட்டையர்மெண்ட்? சரி, அது சீக்கிரத்துல ரிட்டையர்மெண்ட் நோக்கி நகல்றது இல்ல. அது என்னன்னா இப்ப ரொம்ப இதாயிருச்சுன்னு வைங்களேன். எனக்கு தெரிஞ்ச ராம்மோகன் ராவா, அவர் கூட ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு தானே வச்சு கட்சி ஆரம்பிச்சாரு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு கட்சி? இப்ப நடிகரா இப்ப இளையராஜா இருக்கிறாரு, அவரு திடீர்னு பாஜக எம்பியா மாறுறாரு. ஏன்? அவர் ஒரு
ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கிறாரு. அதனால அந்த பதவிக்கு வந்து அவர் அது போறாரு. அவருக்கு கிடைத்த கௌரவம் அவருக்கு அங்கீகரித்து அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கறதா நினைச்சு பாஜக கொடுத்தாங்க. இந்த சங்கி பை கொடுக்கறதா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அது வந்து அங்கீகரிக்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை இல்லை. அந்த அவையில் ராஜா உட்கார்ந்து இருப்பது அப்படின்றது மதிப்பு தான், அதெல்லாம் மறுக்கல. ஆனா யார்கிட்ட இருக்கணும், யார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அது வந்து, அது தனி டாபிக். அது வேற ஒரு டாபிக், அது தனி. ரொம்ப மதிக்கிறவங்க வேண்டாம் ஐயா. இளையராஜா அவர்கள் ஆதரித்து வாக்கு செலுத்தினாரா வக்பு மசோதா திருத்தத்துக்கு எதிராக அப்படிங்கிறதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அது குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் MM அப்துல்லா அவர்கள் நம்முடைய இந்திரகுமாருக்கு பேரலையில பேட்டி கொடுத்திருக்கிறார். அது எனக்கு என்ன புரியலன்னா, வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பார்த்துருங்க. ஓட்டு போட முடியலன்னா போகக்கூடாது. ஏன்னா இவர் மறுநாள் வெளிநாட்டுக்கு வேற போறாரு. இல்லை, நீங்கள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை ரிவீல் பண்ணுறீங்க. அப்போ அந்த வீடியோவுக்கு வியூஸ் வேணும், அதனால அதை சொல்லாதீங்க. நீங்கள் அங்கே போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை வந்து இப்போ ஒரு லெட்டர் பேடை போட்டு தமிழர் மணின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு. எதுக்கு? அவர் ஒரு அரசியல் ஓய்வு காலத்தில் இருக்கிறாரு. ஒரு லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு அங்கங்கே ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பாரு. கட்சி பல கட்சி மாறி போனாரு, எல்லா கட்சியும் காவு வாங்கிட்டாரு. இனிமே காவு இனிமே காவு வாங்குறதுக்கு கட்சியே இல்லை, நானே கட்சி தொடங்கி அதை காவு வாங்கிக்கிறேன். ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் தான் தமிழர் மணியன் ஐயா அவர்களுடைய இயக்கம். அப்படி ஒண்ணு. அதே போல அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவார். அவருக்கு இருக்கக்கூடிய கரிஸ்மா, கிரேஸ், புகழ், வெளிச்சம், அடையாளம், அவர் செலிபிரிட்டி, அந்தஸ்து, தூய்மை, அது நேர்மை, இது இப்படி எல்லாம் கொண்ட ஒரு நபர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு சில சங்கிகள் உருள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்பிக்கிறாரா இல்லையான்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிக்க போறது இல்லை, அதனால நம்மளுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவதன் மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அரசியலை பேச விரும்புறாங்க, அதை பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, இப்போ ஒரு தனி கட்சி தொடங்கினாருன்னா, அதாவது தொடங்க போறாரா இல்லையான்றத வேற இதில், அது என்ன ஆதரவு தளத்தில் உருவாக போகுதுன்றதுல, இப்போ ஒரு கட்சி தொடங்கினாரு அப்படின்னா அது கிட்டத்தட்ட பாஜக வாக்குகளை சிதறடிக்கிறது தானே. ஆமா, அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். பாஜக வாக்கை சிதறடிக்கிறது அப்படின்னா பாஜகவை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரா? ஆமா, என்னை வாழ வைக்காத கட்சியை நான் அழித்தே தீருவேனா? ஆமா, பாஜகவில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களே 2 பிரிவா பிரிகிற நிலைமையில தானே இருக்கு. தமிழ்நாட்டில் இப்போது பாஜகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதையும் புகழும் பேரும் அந்தஸ்தும் அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். ஓகே, அப்படி எல்லாம் இருக்கு. பேரு அது என்ன பெரிய பொல்லாத பேரு, பாலியல் ஜனதா கட்சின்னு பேரு வச்சிருக்கிறாங்க. பாலியல் ஜல்சா கட்சி, அது ஒரு பக்கம். அப்படி ஒண்ணு கிடைக்குது அப்படின்றப்ப அதுக்கு முழு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு போற போக்கில் யாரும் ட்விட்டர்ல சொல்லல. எந்த பிரஸ் மீட் அண்ணாமலை கூட்டி பேசிக்கிட்டு இருந்தாரோ அவருக்கு பக்கத்திலேயே இருந்த AP முருகானந்தம் தான் அதுதானப்பா உண்மை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் மத்தியில அவர் இருந்ததுனாலதான் கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, அவர் தான் எங்களுக்கு அப்படின்னு வெளிப்படையா டிக்ளேர் பண்றாரு. கேங் வார ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டேட் விசஸ் சென்ட்ரல், ஸ்டேட் தமிழ்நாடு பிஜேபியா, சென்ட்ரல் பிஜேபி ஆஃப் இந்தியாவா, மோதி பாப்பம்டா அப்படின்ற சவாலுக்கு தயாராகிறார்கள் அண்ணாமலையினுடைய படைகள். தமிழ்நாடு பிஜேபி தனி பிஜேபி. ஆமா ஆமா, தமிழ்நாடு காங்கிரஸ் ஒண்ணு தொடங்கின மாதிரி தமிழ் மாநில பிஜேபி, தமிழ் மாநில பிஜேபி. இப்ப அந்த கட்சியில எத்தனை பேர் இருக்கா? 2 டயரும் ஒருத்தரும் இருக்க, சைக்கிள், ஒரு சீட்டு, அது மேல உட்கார்றதுக்கு ஒரு ஆளு. அவருக்கு ஒரு MP கொடுத்தாங்களா இல்லையா? அதே போல அண்ணாமலைக்கு 2 டயரோ 4 டயர் வண்டி, கார் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்ல அவருக்கு சின்னம் ரஃபேல் வாட்ச் அப்படி கூட வைக்கலாம். அவருக்கு வைக்கிறதுக்கு சின்னம் அல்ல, சாட்டை வைக்கலாம், என்னென்னமோ வைக்கலாம், செருப்பு வைக்கலாம், எல்லாத்தோடையும் தொடர்பு உடையவர். ஆட்டோ வைக்கலாம், ஏன்னா ஆட்டோல ஏறி ஓடி போவாரு. வேற என்னெல்லாம் வைக்கலாம் அவருக்கு? ஆட்டோ இல்ல, ஆடுதான் என்னைக்குமே நிரந்தர சின்னம். அதை விட ஒரு சின்னம் கிடையாது. அப்படி கூட அவருக்கு வைக்கலாம். உயிரோடு இருக்கும் பொருட்களை வந்து சின்னமா தரமாட்டாங்களோ? ஆமா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இல்லங்க, மாடெல்லாம் சின்னம் தராங்க, ஆடு தருவாங்க முன்னாடி ஏற்கனவே கொடுத்தது. அப்படி சரி, அப்ப உயிரோட கொடுக்க கூடாதுன்னா அப்ப கசாப்பு ஆடு, தலை துண்டான ஆடு, அந்த மாதிரி. அது ஒரு பக்கம். அவருக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து அவரை வந்து பேரல்ல ஏத்தி அவரை வந்து கடைசியா ஒரே ஒரு தொகுதி குருக்கள் வருகிறார் அந்த நிலைமைக்கு கொண்டு வருவதா அப்படிங்கறதெல்லாம் இப்ப இதெல்லாம் தொகுதியில போட்டிடுவாரு. ஏங்க அவருக்கு இருக்குங்க கொங்கு பகுதி, அதுதாங்க இப்ப தீவிர அரசியல் நோக்கர்களுடைய உற்ற அவதானிப்பு. என்ன கொங்குல எங்க? கொங்கு கரூர்ல ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி வரைக்கும் போடுது. எங்க போட்டிட போறீங்க? எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டிடுவார். இளம்பிள்ளை கவுன்சிலரா கூட ஜெயிக்க முடியாது. எங்க சொந்த ஏரியால இருக்க ஒரு பூத்துல ஒரு டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்கல அவரு. நீங்க
அவரக்குறிச்சியிலேயே அவர் நிலைமை என்னன்னு தெரியும். அதனால சரி ரைட்டு, அதெல்லாம் இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய அளவிற்கு செல்வாக்கு இருப்பது போல ஒரு காட்சியை உருவாக்குறாங்க. அதனால அவர் தனி கட்சி தொடங்கினா அது ஒரு பெரிய மைலேஜ் அவருக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா பவர் ஸ்டார் இவரை விட பெரிய ஆளு. ஆமா பவர் ஸ்டார். ஆமா, கண்ணா லட்டு தின்ன ஆசையாதான் சந்தானத்தினுடைய ஒட்டுமொத்த கெரியர்ல அதிகமான வசூல் படைத்த ஒரு படம். அதை சந்தானமே மேடையில் ஏறி சொல்லி இருக்கிறாரு. அந்த படத்துல பெரும் பங்கு பவர் ஸ்டாருக்கு தான் உண்டு. ட்விட்டர், அப்பெல்லாம் ட்விட்டரை விட ஃபேஸ்புக்கு, எல்லா பக்கமும் சோசியல் மீடியாவை திறந்தா பவர் ஸ்டார் மீம்ஸ், பவர் ஸ்டார் தான். லத்திகா படத்தை 350 நாள் 400 நாள் ஓட்டி மதுரையில பாத்துருக்கீங்களா? நாங்க எங்க ஏரியால ஓட வச்சு காட்டி இருக்கிறோம். வர்றவங்களுக்கு பூரா இலவச டிக்கெட். ஐநோ சீனிவாசன், சரவணன் பல பேர் நடிச்ச படங்களை ஓட வச்சது ஐநோ. அப்படி ஒரு மாபெரும் செல்வாக்கு மிக்க தவிர அதை அப்படி கம்பேர் பண்ணி நீங்க அதை வரக்கூடாது. பட் சீரியஸா ஒரு டிபேட்டை பத்தி பேசும்போது நீங்க சரி சீரியஸா ஏதாவது சொல்லுங்க. அப்ப அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருப்பது போலவும், அந்த செல்வாக்கின் அடிப்படையில செல்வாக்குன்னு பொதுவா சொல்லாம என்ன செல்வாக்கு அவரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலைக்கு பின்னாடி ஒரு பெரிய கேஸ்ட் இருக்கு. அது மோடி சொன்னாரு, பெரிய சாதி. பெரிய சாதி. அதே போல தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களுடைய கம்யூனிட்டிங்கிறது தனிப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, பெரிய அரசியல் முகமாக அந்த சமூகத்திலிருந்து ஒரு நபர் யாருமே இல்லை. அதன் அடிப்படையில் ஒருத்தர் ஜெயில இருக்கிறாருங்க. இல்ல, இந்த சமூகத்தின் பேரை சீர்கெடுக்கிறதுக்குன்னே வர்ற கோஷ்டிகளை பூரா பாருங்களேன். ஒன்னு டெல்லியில அடமான வைக்கிற கோஷ்டியா வருது, இன்னொன்னு ஜெயில போய் உட்கார்ந்து இருக்கிற கோஷ்டியா வருது. ஆனா எப்பேற்பட்ட பின்னணி கொண்ட சமூகம் தீரன் சின்னமலை, எப்பேற்பட்ட போராட்டத்தின் சொந்தக்காரர். வரிகுடா இயக்கம் நடத்திய தீரன் சின்னமலை எந்த ஹைதர் அலிக்கு எதிராக வரிகுடா இயக்கம் நடத்தினாரோ அதே ஹைதர் அலியின் மகனாகிய திப்பு சுல்தானோடு சேர்ந்து ஒரு பிரிட்டிஷ் அரசை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அரசை வீழ்த்துவதற்காக கரம் கோர்த்து பணியாற்றியவர். அப்பேற்பட்ட ஒரு பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை, ஆனா அவரை கொலை பண்ணது அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் காட்டி கொடுத்தது. நல்ல எண்ணம் நல்ல பணம் சொல்றாங்க. அவர் தான் சமைச்சு கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து காட்டி கொடுத்திருக்கிறார். அதே சமூகத்தை சேர்ந்தவர். பங்காளி முறைன்னு சொல்றாங்க. இப்ப அண்ணாமலையும் பல பேர்கிட்ட பங்காளின்னு வர்றாரு. அவர் சின்னமலை கிடையாது, நல்லப்பன். அவர் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னா, அந்த சமூக மக்கள் தங்களுக்கான பிரதிநிதி என்று இதுவரை அரசியல் கட்சியாக முகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மாஸ் லீடர் யாருமே இல்லை அந்த சமூகத்தில். ஏங்க எவ்வளவு பெரிய ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு. என்னங்க டபுள் லீவ்ஸ் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருக்கிறாரு. அது வந்து அதிமுகங்கிறது எல்லா சமூகத்துக்குமான அமைப்பு. அந்த அமைப்பின் தலைவராக ஒருவர் சொல்றீங்க. வேலுமணிட்ட கேட்டா வேற சொல்லுவாரு. வேலுமணிட்ட மட்டும் இல்ல, நீங்க கட்சியை விட்டு வெளியில வந்த பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அதை சொல்லுவாங்க. பட் பொதுவான பார்வை, இப்ப பாமக அப்படிங்கிறது வன்னியர்களுக்கான ஒரு அமைப்பு ஆரம்பின்னு சொல்லிக்கிறாங்க. இல்ல அவங்க சொல்றது ரைட். ஆரம்பிக்கும் போது அவங்க பொதுவான எல்லாருக்குமானது, மார்க்ச தலைவரா போட்டது, அம்பேத்கர் சிலையை கொண்டு வந்து நிறுவுறது, பெரியார் அடையாளமாக வைத்ததுன்னு பல பேக்ரவுண்ட் எம்எல்ஏ தோழர்கள் அந்த பார்ட்டியை உருவாக்குறதுக்கு ஓடா தேஞ்சாங்க. ஆமா, இப்ப அது வந்து இன்னைக்கு எப்படி வந்து நிக்குது, ஒரு சாதியினுடைய வன்முறையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கிறார். அந்த சமூகம் மிக மிக ஒடுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு இருக்கு. அந்த சமூக மக்களுடைய உண்மையான விடுதலைக்காக அவர்கள் பேசுகிறார்களா? கிடையாது. ஒரு விஜய்க்கு முன்னோடி போல அவங்க இளைஞர்களை சீரழிப்பு அந்த வேலையை அவர் வந்து பார்த்து இன்னைக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டியது போல அண்ணாமலை அவர்கள் அவர் சமூகம் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியை வடிவமைப்பாரு. அதன் மூலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல அவரால் ஒரு வேவை உருவாக்க முடியும் அப்படின்னு ஒரு சில கற்பனைகளை உலாவ விடுகிறார்கள். வேவா? ஆமா. நான் என்ன கேட்குறேன், அந்த சமூகத்தின் அடிப்படையில் யாராவது அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், முழு ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணா, அவர் போட்டியிட்ட எல்லாமே அவர் சமூகம் சார்ந்த தொகுதிகளில் தான் போட்டியிட்டார். ஏதாவது ஒன்றில் அவர் ஜெயிச்சாரா? வானதி சீனிவாசன் பெற்ற வெற்றியை கூட அண்ணாமலையால் ஏன் பெற முடியவில்லை? இத்தனைக்கு கமலஹாசனை எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து 2 வலுவான கேண்டிடேட் நின்னும் வானதி சீனிவாசன் ஜெயிக்க முடிஞ்சு. எந்த அளவுக்கு வலுவான கேண்டிடேட்னா, தாப்பேதிக காங்கிரஸ் கொடி எடுத்துட்டு போய் பிரச்சாரம் பண்ற அளவுக்கு கிரவுண்ட்ல வேலை வந்துட்டு இருந்த போதும் வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. இப்ப அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் சொல்லக்கூடிய நெரேட்டிவ் எங்க இருந்து வருதுன்னா, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பணம் படைத்த முதலாளிகளுடைய உதவி. அந்த பணம் படைத்த முதலாளிகளுடைய அபிப்பிராயத்தின் அடிப்படையில் அண்ணாமலை போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார், அவருக்காக ஒரு உருவ அரசியல் செய்யப்படுகிறதுன்னா அதை அப்படித்தான் அளவுகோலா வைக்கணுமே தவிர, ஒட்டுமொத்த அந்த சமூக மக்களும் அண்ணாமலையை ஏற்றுக்கொள்வார்கள், அண்ணாமலைக்கு அந்த சமூக மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது அப்படின்னு சொல்றது அபத்தம். அவர் பின்னாடி அப்படி திரள்வார்கள் சொல்லுவது அந்த சமூக மக்களை மலினப்படுத்துவது. அப்படியான நெரேட்டிவை எடுத்துட்டு வரவே கூடாது. அது ஒண்ணு. 2வது, தமிழ்நாட்டுக்குள்ள
அண்ணாமலை மாதிரியான ஒரு ரைட் விங் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடிய நபர் தனியாக கட்சி ஆரம்பித்து அது மக்கள் மத்தியில் தூய்மைவாதம் என்கிற பெயரிலும் நேர்மையானவர் என்கிற பெயரிலும் மட்டுமே உலாவ விடுவது என்பது, அதனை அங்கீகரிப்பு என்பது, அது நல்ல பெயர் எடுக்கும், அதுல பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆன இமேஜ் இல்லை என்று சொல்லுவது அபத்தத்திலும் அபத்தம். ஏன்னா இன்னைக்கு பவன் கல்யாண் என்ன பண்றாருன்னு நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். பவன் கல்யாணம் தான் போறீங்க. நம்ம யுவராஜ் தமாக யுவராஜ் இல்லைங்க, ஜெயில் யுவராஜ், படுகொலை யுவராஜ். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப சோசியல் மீடியால வைரலா இருக்கிறாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு ஒரு பொதுச் செயலாளர் பதவி அப்படி ஒரு. ஆமா, நீங்க முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல ஏன் பாஜகவால வெல்ல முடியல? தமிழர் விரோத போக்கு. அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாஜகவை ஓரங்கட்டுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கக்கூடிய சாதிய வன்ம மனநிலையை ஊற்றெடுத்து வளர்த்தெடுத்து அந்த மோசமான ஒரு தியரிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒருத்தர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிப்பார் என்பதும், அவருக்கு அதால ஒரு அனுகூலம் சமூகத்தில் கிடைக்கும் என்பதும் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இந்த சமூகத்தை தள்ளும். அப்ப நேர்மையாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் இந்த பிரச்சனைய அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா ஜெயிப்பாரு அல்லது அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லுவது இந்த சமூகம் மோசமாக இருப்பதை ஊக்குவிப்பது போலவும் அதை உரம் போட்டு வளர்த்து விடுறதுக்கு ஒத்து வேலை செய்வது போலவும் தான் மாறும். பெரிய சாதின்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சா என்னங்க? சரத்குமார் கூட தான் பெரிய சாதின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாரு. வந்துட்டார்ல, மாமியார் கனவு கேட்டாங்க, மாமியார் தூக்கத்தை எழுப்பி கதை கேட்டாங்கன்னு வந்துட்டார். அவர் டார்ச் லைட்டை முதல் கொண்டு பிடிக்கி கமலஹாசனை கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் அவர் போய் நின்றுகிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு இப்படி ஒரு இமேஜ் பில்டப் செய்வது அப்படிங்கிறது ஆபத்தை நோக்கி நகர்த்துகிறது. அது பாஜக தலைவராக எப்போதெல்லாம் ஒருத்தர் வர்றாரோ அப்போதெல்லாம் அந்த சமூகத்தின் மீது ஒரு வெளிச்சம் கொடுக்கப்பட்டு அவங்கெல்லாம் இவங்க பின்னாடி நிக்கிறாங்கன்ற ஒரு தியரி உருவாக்கப்படும். தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கிற நாடார் பூரா தமிழிசை சவுந்தரராஜன் பின்னாடி நிற்கிறது மாதிரியும், நாடார்ல பாஜகவை தவிர வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம்னு கங்கண கட்டின மாதிரியும் ஒரு தேரியை உருவாக்குனாங்க. நாடார்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட்டா வாழக்கூடிய பகுதிகள் எல்லாவற்றிலும் இந்த இடம் திமுக தான் வெற்றி பெற்று இருக்கிறது, மற்ற கட்சிகள் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. ஒரு இடத்துல மிஸ் ஆகி ஒருத்தர் வெற்றி பெற்றாருன்றதுக்காக அந்த சமூக ஓட்டு மொத்தமும் அங்க இருக்குன்னா பல இடங்கள்ல வெற்றி பெற்ற திமுக காரங்களுக்கு பின்னாடி அந்த சாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப பாருங்களேன், பாலிடிக்ஸை ஆரோக்கியமா விவாதிக்கணும்னு நினைக்கும் போது கூட பாஜக மாதிரியான வலதுசாரிகளுடைய அரசியலை பற்றி பேசும்போது முழுக்க முழுக்க சாதிய மனநிலையிலிருந்தே இந்த தேர்தல், சாதிய மனநிலையிலிருந்தே இந்த அவதானிப்புகளை பூராத்தையும் பேசுற அளவுக்கான ஒரு சூழலை நோக்கி நகர்த்துறாங்க. இது எவ்வளவு பெரிய சமூக ஆபத்துங்கிறத நம்ம உணர வேண்டியது இருக்கு. அதனாலதான் RSS காலர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்ன்ற பேர்ல பேசும்போதெல்லாம் சாதிக்கு ஓட்டு, சாதிக்கு ஓட்டு, சாதிதான் ஓட்டு, சாதிதான் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்குதுன்னு பேசக்கூடிய சூழலை நோக்கி நகர்த்துறாங்க. இது ரொம்ப ஆபத்து. இப்ப இந்த இடத்துல இருந்து நாம பேச விரும்புறது, அடுத்த கேள்வி அவங்க வைக்கிறது, பாஜக அண்ணாமலையை சும்மா விட்டுருமா, அவரை வளர விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. பாஜகவுக்கு எப்பாடுபட்டுனாலும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்தை வெல்ல வேண்டும், அதை அடைய வேண்டும். இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமான மிதமான ஆசை. இதை நம்ம கிட்ட மட்டும் இல்லை, டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்ட்டையும் சரி, டெல்லியில் இருக்கக்கூடிய மித்த கட்சியினர்கிட்டையுமே பாஜகவினுடைய மித்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உரையாடும் போதே, இல்லைங்க எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது பெரிய ஷேமுங்க, அதை நாங்கள் எப்படியாவது காலி பண்ணணும்னு நினைக்கிறோங்க, எப்படியாச்சும் எங்களுக்கு ஒரு சீட்டு வேணுங்க அப்படின்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. அவங்க அதை நினைச்சு அவமானகரமாக உணர்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு பாடுபட்டுனாலும் அந்த இடத்துல ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அண்ணாமலையை ஃப்ரீ ஹேண்டில் விட்டு தனியாக போக விட்டு ஜெயிக்க வந்தா அவரை எடுத்துக்கிறணும்னு நினைப்பாங்களா, இல்லை அவரை வாழ விடக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? இது வரைக்கும் பாஜக இருந்து வெளியே போய் தனி கட்சி அப்படின்றத பாஜக தலைமையை அனுமதித்தது போல தெரியல. ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசர் வீட்லயே ஈடியை உட்கார வச்சு கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டணிக்கு வரலன்றதுக்காக பாவம் சம்மந்தி வீட்டுல இருந்து வேலுமணி மயம் வரைக்கும் பிடிச்சி ரவுண்டா கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க விட்டுருவாங்க. ஆமா, இப்ப அதுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல கலைஞர் தான் அவர் சொல்லுவேன்றாரு, திராவிடம் பிளஸ் கொண்டு வருவேன்னு அவர் சொன்னாரு. எந்த அண்ணாமலை? இதெல்லாம் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது அதுல சிஎம் கேண்டிடேட்டா வர்றேன்னு நேரடியா பிஜேபி RSS ஊதுகுழலா தான் இல்ல, மறைமுகமாகத்தான் அது இருக்கேன்னு சொல்லி ஓனாய் ஆடு வேஷம் போடும்போது சொன்ன வாசகத்தெல்லாம் இன்னைக்கு அதே ஓனாய் பேசுவதாக எடுத்துட்டு வரவே கூடாது. அது ஆடு வேஷம் போட்ட போது பேசியது, அது ஓனாயாக மாறும்போது என்னெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கறதன் அடிப்படையில் இருந்து தானே பேசணும். அப்ப என்ன பேசுறாரு, ஒரு மாணவி மதமாற்றத்தின் அடிப்படையில் கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரிஜினல் வீடியோவை எடிட் பண்ணி, ஒரு IPS செய்யற வேலையாது,
செஞ்சு வெளியிட்டவர் தான் உண்மையான அண்ணாமலை. ஐபிஎஸ்ஆர் என்பது என்னென்ன வேலை பார்த்துருப்பாப்ல. அப்ப இவ்வளவையும் செய்யக்கூடிய ஒரு மோசமான நபர் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள தனி கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறதும், அவர் இந்த அரசியல்ல இருந்து வேறொரு தரத்துக்கு வருவார், அதற்காக அவரை வந்து வளர்க்கலாம் அல்லது அவரிடம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்களை கிளப்புவது, அவருக்கு ஒரு மதிப்பு சமூகத்தில் இருக்குன்னு சொல்றதும், யுவராஜுக்கு இந்த சமூகத்தில் வரவேற்பு இருக்குன்னு சொல்றதை விட எந்த விதத்திலும் சளைத்ததில்லை. திராவிடம் பிளஸ்ன்னு சொன்னதுக்காகவும் அப்புறம் அது என்ன கலைஞர்னு சொல்றதுக்காகவும் ஓட்டு போடுறதுன்னா, தமிழ்நாட்டில் இப்பவும் கூட இப்போ அந்த பாலியல் குற்றவாளிகள் கட்சி ஒன்று இருக்கு. நாம் தமிழரா? ஆமா, இவங்க இல்லாம இன்னொரு கட்சி அதுதானே. ஆமா. இப்ப அந்த கட்சியில இருக்கிற பல பேர் கூட இப்ப வெறும் கருணாநிதினு அவங்க சொல்றது வந்து வாய் வர மாட்டேங்குது. கலைஞர் கருணாநிதி அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. இப்ப அதுக்காக அவங்க ஆதரிக்கிறதா? அப்படி சொல்ல முடியும். ரஜினிகாந்த் கூட தாங்க கலைஞர் சொல்லுவாரு. அவர் இன்னும் மரியாதையா பேசுவாரு. என்னுடைய நண்பர் ஸ்டாலின் அப்படின்னு பேசுவாரு. அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக ரஜினிக்கு ஓட்டு போட முடியுமா? அப்ப அதெல்லாம் வந்து வேல்யூஸா அவர்களுக்கு வைப்பது அப்படிங்கிறது ஆபத்து. மோடியே வந்து கலைஞர் தான். ஆமா, அதனால மோடியை ஏத்துக்க முடியுமா? ராஜ்நாத் சிங் கலைஞர் அந்த புகழ் பொழுந்துட்டு போனாரு. அதுக்காக நாளைக்கு ராஜ்நாத் சிங் தலைவரான ஓட்டு போடுமா? கலைஞர்னு சொல்றது வந்து அவனுக்கு இவன் கொடுக்கிற ஒரு பெருந்தன்மை கிடையாது. அது அவருடைய அவருடைய அடையாளம். அது அவராகவே அடையாளப்படுத்துற வார்த்தை. என்னமோ இவன் பெருந்தன்மையா அவருக்கு புதுசா பட்டம் கொடுக்குற, அது எம்ஆர் ராதா சொல்லலாம் பெருந்தன்மையா கொடுத்தோம்னு. நீ யாரு கோமாளி இப்படி பேசுற? அப்ப அண்ணாமலையை வந்து குளிப்பாட்டி இந்த சிவாஜி படத்துல கருத்துல போட்டு மூலி முங்காணி அது மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சு அவரை அறுப்பதற்கு உண்டான வேலையை சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சங்கிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜீவராசி எத்தனை கசாப்பியா பண்ணுது. பாவம். அவருடைய இருப்பு அப்படிங்கிறது அரசியல்ல காணாம போகுமா இல்லாம போகுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து இனி வரும் நாட்கள்ல தான் சொல்ல முடியும். ஏன்னா அண்ணாமலையை வைத்து தமிழ்நாட்டில் பிஜேபி போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட். நேரடியாக பிஜேபி பலமுறை தட்டி பார்த்தும் தகர்க்க முடியாத கோட்டையாக தமிழ்நாடு இருப்பதால் அண்ணாமலையை தனியா உலாவ விட்டு கூட தனக்கு தேவையான நேரத்தில் அபகரிக்கும். அப்ப தனியா வந்திருக்கிறார் அண்ணாமலை பாவம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், ஒடுக்கப்பட்டிருக்கிறார், பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்ன்ற டயலாக் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க கருணை கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு வந்து நிக்க கூடாது. பொண்ணு தரீங்களான்னு காத்து கருப்பு கலை வந்து நிப்பாப்ல இல்ல, அது மாதிரி வந்து நிக்கிற வேலையெல்லாம் பார்க்க கூடாது. தெரியும் தமிழ்நாடு வீட்டுல போய் அந்த வேலையெல்லாம் இங்க பார்க்க கூடாது. தமிழ்நாடு இந்த வேலையை பார்க்கறதுக்கு வேற எங்கேயாவது வடநாடு இருக்கு, அங்க போய் பாருங்க. நன்றி, வணக்கம். நீ சொல்ற ஹலால் முறையை பின்பற்றுனா பரவாயில்ல. ஏன்னா அதுல வந்து இந்த துள்ளல் துடித்தல் இருக்காது. நன்றி.